இதெல்லாம் எவர் ஒருவரும் சட்டத்துக்கு முரணாக தடுக்க முடியாது. நீ தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, நீ கொலை செய்தவர் அல்லது இந்த குற்றம் செய்தவர் அந்த கொடுங்குற்றம் செய்வதற்காக உணவு மறுப்பு செய்ய முடியாது. அதற்கு தானாக முன்வந்து விசாரணை செய்வதற்கு மனித உரிமை ஆணையங்களுக்கும் நம்ம ஊர்ல அதிகாரம் இருக்கு. சூமோட்டோ பவர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. எஸ்டேட்டை விட்டு உடனடியா வெளியேறுங்க, இல்லைன்னா மின்சாரம் துண்டிக்கப்படும், தண்ணீர் வசதி மறுக்கப்படும் அப்படின்னு சொல்றது உரிமை மீறலுக்குள்ள வருமா? எவர் ஒருவரும் தனக்கு சொந்தம் இல்லாத, தனக்கு பாத்தியம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைகிறாங்க. அதாவது ஆக்கிரமிப்பாளர், அது அரசு இடமாக இருக்கலாம், தனியாருக்கு சொந்தமான இடமா இருக்கலாம். எனக்கு எந்த விதத்திலும் பாத்தியம் அல்லாம, சட்டப்படியாக எந்த விதத்திலையும் பாத்தியம் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தர் அத்துமீறினா அவருக்கு பேர் ஆக்கிரமிப்பாளர், என்க்ரோச்சர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். ஆக்கிரமிப்பு செய்யப்படாத எவர் ஒருவரும் தனக்கான அடிப்படை உரிமையை, அத்தியாவசிய உரிமையை நீதிமன்றத்துக்கு மூலமாகவோ அரசுகிட்டயோ கேட்டு பெறலாம். அரசு கிட்ட கேட்கணும், நிர்வாகத்துறையிட கேட்கணும். ஆட்சியாளர்கள் செய்யாத போது வேற வழியே இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போய் அந்த அடிப்படை உரிமையை மீட்டுக் கொள்ளலாம். அதுக்கு நமது அரசியலமைப்பு சாசனம் உறுதி செஞ்சது. இப்ப நீதிமன்றத்தில் நிறைய வழக்கு வரும். ஒரு அரசு புறம்போக்கு நிலமா இருக்கும், அந்த இடத்துல ஒருத்தர் ஆக்கிரமிப்பு செஞ்சு ஒரு வீடு கட்டுவார், ஒரு கடை கட்டியிருப்பார். அப்போ ஒரு மின்சாரத்திற்கு மனு செய்வார். அப்போ மின்சாரத்துறை என்ன சொல்லும்னா, இது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடம், அதனால நீ உனக்கு மின்சார இணைப்பு தர முடியாது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வழக்குல அப்படி சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரர் நேர நீதிமன்றத்துக்கு வருவார், உயர் நீதிமன்றத்துக்கு. உயர் நீதிமன்றம் என்ன சொல்லும்னா, ஆக்கிரமிப்பாளரா இல்லையாங்கிறது வேறு. ஒருவர் வாழ்வதற்கு, ஒரு மாண்புடன் வாழ்வதற்கு, ஒரு பாதுகாப்பான சூழல்ல வாழ்வதற்கு அத்தியாவசியம்னு சில விஷயம் குறிச்சிருக்கோம். அதுல தண்ணீர் வரும், மின்சாரம் வரும், காத்து வரும். இதெல்லாம் எவர் ஒருவரும் சட்டத்துக்கு முரணாக தடுக்க முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு உடனடியாக அவருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுன்னா, உத்தரவு போடும்னா எல்லா வழக்குலயும் அவங்க போட்டுருவாங்க. என்ன போட்டுருவாங்க? மின்சார இணைப்பு உடனடியாக கொடுக்கும். ஆனா நிபந்தனை என்ன இருக்கும்னா, இந்த மின்சார இணைப்பு வாங்கிட்டோங்கிறதுக்காக அந்த இடம் அவருக்கு சொந்தமானதுன்னு கிளைம் பண்ண முடியாது. அவர் அதை கோரி பெற முடியாது. அவர் அந்த இடத்துல இருந்து சட்டப்படியாக அகற்றப்படும் வரைக்கும் அவருக்கு மின்சார இணைப்பு கொடுக்கணும், தண்ணீர் இணைப்பு சட்டப்படியாக கொடுக்கணும். இன்னொரு சட்டம் இருக்குது நம்ம கிட்ட. ஒரு சட்டம் என்னன்னா, ஆங்கிலத்துல ஈஸ்ட்மென்ட் ரைட் அப்படின்னு பேர். அந்த சட்டத்துக்கு பேரு தமிழ்ல வசதி உரிமை. காற்று, பாதை, தண்ணீர், வெளிச்சம், இதுவெல்லாம் புதுசா நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் புதுசா ஒரு வீடோ கட்டடமோ கட்டி அதையெல்லாம் மறைச்சிட முடியாது. நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய வெளிச்சத்தை தடுக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய காற்றை தடுக்க முடியாது, நீரை தடுக்க முடியாது, பாதையை தடுக்க முடியாது. கட்டடம் கட்டியோ இல்ல ஆக்கிரமிப்பு செய்தோ அல்லது தடை ஏற்படுத்தியோ பண்ண முடியாது. இது தனி மனிதனுக்கான உரிமை. இது அரசு இடத்துல, அரசு கட்டுப்பாட்டுல உள்ள இடத்துக்கு தான் இல்ல. ஒரு தனி மனிதர் இன்னொரு தனி மனிதரை தடுக்க முடியாது. இப்படி சூழல்ல இப்ப நிறைய இடத்துல சாதாரணமா பார்த்திருப்போம், பால் அவசரம் அப்படின்னு இருக்கும். பாலும் இந்த ஊர்ல அத்தியாவசியம் தான். நம்ம கொரோனா காலத்துல நிறைய பேர் பார்த்திருப்போம், மருத்துவம் மட்டுமே இயங்கல, காவல்துறை மட்டுமே இயங்கல, துப்புரவு பணி மட்டுமே இயங்கல, பால் வண்டியும் இயங்குச்சு. ஏன் அப்படின்னா பாலும் அத்தியாவசியம் தான். சிறு குழந்தைகள், கை குழந்தைகள் எல்லாம் அத்தியாவசியம். பால் இல்லைன்னா, அந்த ஊட்டச்சத்து இல்லைன்னா அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது, தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு சிக்கல் வரும், போதிய ஊட்டச்சத்து இருக்காது. இந்த மாதிரி பார்க்கும்போது தண்ணீர், மின்சாரம், பால், உணவு, இத மாதிரி அத்தியாவசியம்ங்கிறது, அத்தியாவசிய உணவுகள் தடை செய்ய முடியாது, சட்டப்புறம்பாகவும் தடை செய்ய முடியாது. சிறையிலேயே பாத்தீங்கன்னா தண்டிக்கப்பட்ட தண்டனை கைதிகளுக்கே கூட உணவு இருக்கும். அவர்களுக்கு உணவு மறுக்கவே கூடாது. குறிப்பிட்ட உணவு, அதுலயும் அசைவ உணவு வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கான்னு அந்த ஒரு கணக்கின்படி கொடுக்கணும். நீ தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, நீ கொலை செய்தவர் அல்லது இந்த குற்றம் செய்தவர் அந்த கொடுங்குற்றம் செய்தவருக்காக உணவு மறுப்பு செய்ய முடியாது. எதுவெல்லாம் அத்தியாவசிய தேவையோ அதில் மின்சாரமும் தண்ணீரும் குடியிருப்பும் இங்க வந்துடும். அதிலிருந்து தர முடியாதுன்னு சொன்னா ஒரு நிர்வாகம் சொல்லுதுன்னா அது தண்டனைக்குரிய குற்றம். நிச்சயமாக மாநில அரசு அப்படி சொல்றதுக்காகவே ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். நிர்வாகமும் இப்படி செய்ய முடியாது. தொடர்ந்து அந்த மக்கள் அங்கிருந்து சட்டப்படியாக வெளியேற்றப்படுவது வரைக்கும், ஒருவேளை வெளியேற்றப்படுறாங்கன்னா சட்டப்படியாக வெளியேற்றப்படுவது வரைக்கும், ஒரு மனிதர், கடைசி மனிதன் அந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும், மாஞ்சோலையில இருந்தோ அல்லது மாஞ்சோலை உட்பட வேறு பகுதியில இருந்தோ கடைசியாக ஒரு நபர் சட்டப்படியாக வெளியேற்றப்படுகிற வரைக்கும் அவருக்கு அத்தியாவசிய தேவைகளான மின்சாரம், தண்ணீர், உணவு, போக்குவரத்து, பேருந்து வரைக்கும் தடை அப்படிங்கிறாங்க. சாலையை பயன்படுத்துவதற்கு தடை. இது எந்த தடையும் இருக்கக்கூடாது. அப்படி ஏற்றுவது ஒரு சட்டப்படியாக, இது ஒரு நிச்சயமான ஒரு மனித உரிமை மீறல் தான். மனித உரிமை ஆணையங்களும் இதில் தலையீடு செய்வதற்கு, தானாக முன்வந்து வழக்கெடுப்பதற்கு, தானாக முன்வந்து விசாரணை செய்வதற்கு மனித உரிமை ஆணையங்களுக்கும் நம்ம ஊர்ல அதிகாரம் இருக்கு. சூமோட்டோ பவர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க.
தானாக முன் வந்து வழக்கெடுப்பதற்கு நீதிமன்றங்களுக்கு மட்டுமல்ல, உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றத்துக்கோ மட்டுமல்ல, மாநில மனித உரிமை, மாநில பட்டியலின் ஆணை, மாநில மகளிர் ஆணையம், மாநில குழந்தைகள் ஆணையம், இப்படி எல்லா ஆணையங்களுக்கும் தானாக முன் வந்து வழக்கெடுப்பதற்கான அதிகாரமும் இருக்குது. அதனால கடைசி மனிதர் அந்த ஊர்ல குடியிருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுக்கான மின்சாரம், தண்ணீர், போக்குவரத்து, உணவுக்கான வாய்ப்பு எதுவுமே அந்த நிர்வாகமோ அல்லது நிர்வாகம் தொடர்பானவர்களோ எவர் ஒருவரும் தடுக்க முடியாது, தடுக்க கூடாது. அதற்கு அரசுக்கும் முழு பங்கும் இருக்குது. அது தனியார் பிரச்சனை என்று தலையிடாம இருக்க முடியாது. அரசும் அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கு.